பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை கானான் மினிஸ்ட்ரி இந்த லிங்கில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து உன்னத பாட்டு வேத ஆராய்ச்சியை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் தயவுசெய்து கேளுங்கள், கேட்டு இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த வேத ஆராய்ச்சியை இந்த லிங்கில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார். இந்த வசனத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இதில் 2 பாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று எருசலேம் குமார்த்திகள், 2வது சீயோன் குமார்த்தி. இந்த 2 பேர் பேசுகிறது. இந்த ஒரு வசனத்தில் ஆவியானவர் இதை அடக்கி வைத்திருக்கிறார். இதனுடைய ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சீயோன் குமார்த்தி தேவனோடு நேசரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்தை குறித்து பார்த்தோம். 2வது உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லி அங்கே எருசலேம் குமார்த்திகள் சொல்வது போல அதை குறித்து நாம் பார்த்தோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்பதை குறித்து பார்த்து முடித்தோம். 3வதாக ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த அறையினுடைய அனுபவத்தை குறித்து பார்த்தோம். 4 விதமான அனுபவத்தை குறித்து பார்த்தோம். இதில் முக்கியமாக நாம் அதில் கடைசியாக பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த அறை என்கிற ஒரு அனுபவமானது நம்முடைய குற்றங்களை உணர்த்தும் இடமாக இருக்கிறது. முதலாவதாக இந்த அறையினுடைய அனுபவமானது நம்முடைய குற்றங்களை உணர்த்துகிற இடம்தான் அந்த தனி அறை. தேவனோடு பேசுகிறதான அந்த தனியான அறை, அந்த நேரம் நம்முடைய குற்றங்களை அது உணர்த்துகிறதா. 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய தேவைகளை கேட்கிற இடமும் அதுவாகத்தான் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை கேட்கிற இடமும் அந்த அறையாகத்தான் இருக்கிறது. தேவனோடு நாம் தனித்து அவரோடு பேசுகிறது, நம்முடைய தேவைகளை கேட்கிறது, இவைகளெல்லாம் அந்த அறையில் தான் நடக்கிறது என்று சொல்லி 2வதாக சொல்கிறார். 3வது அந்த அறையினுடைய அனுபவம் என்ன என்று சொன்னால், மற்றவர்களை மன்னிக்கிற இடமும் அந்த இடம்தான். தலை கவனிங்க. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அவள் சொல்கிறாளே, அதில் 4 வகையான ஜபங்களை குறித்து நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அதனுடைய முடிவு, அதனுடைய கருத்து என்ன தெரியுங்களா? 3 தான். அந்த 3 தான். 1 குற்றங்களை உணர்த்தும் இடம் அந்த அறை, 2வது நம் தேவைகளை கேட்கும் இடம் அந்த அறை, 3வது மற்றவர்களை மன்னிக்கிற இடம் அந்த அறை. இப்பொழுது நாம் எருசலேம் குமார்த்திகள் சொல்லுகிறதை இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். இந்த வார்த்தையானது நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, மகிழ்வோம் என்று சொல்லுகிறாள். அவரோடு கூட அந்த அளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதத்தில் மிகவும் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 5ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அப்போ அவங்க சொல்கிறாங்களே, எருசலேம் குமார்த்திகள் சொல்கிறாங்களே, உமக்குள் களி கூறுவோம் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அதை தான் சங்கீதக்காரன் இங்கே தாவீது என்ன சொல்கிறான், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அது உண்மைதானே, கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் சந்தோஷமாக இருப்பார்கள். இரண்டாவது அவன் என்ன சொல்கிறான், என்னாலும் கெம்பீரிப்பார்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், எல்லா காரியத்திலும் அவனுக்கு சந்தோஷம், எல்லா காரியத்திலும் ஆனந்தமாக இருக்கும். அதனால தான் அவன் சொல்கிறான், நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நாங்கள் உம்மில் களி கூறுவோம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா, அப்போ அவருடைய நாமத்தை நேசிக்கணுமே, அவருடைய நாமத்தை நேசிக்கணும். ரட்சிப்பின் காலத்தில் நான் நேசித்தேன், ரட்சிக்கப்பட்டேன் என்பது மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் எல்லா காலங்களிலும் நேசிக்கிறவர்கள் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்கள் தான். ஆவியானவர் கண்டிக்கும் பொழுது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொண்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், ஆவியானவரால் நடத்தப்படவில்லை என்றால், அவர்கள் எப்படி கர்த்தரை அனுதினம் நம்பிக்கொண்டிருப்பார்கள்? அவருடைய வாழ்க்கையிலே அனுதினம் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால்தான் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று சொல்லி சங்கீதக்காரன் மிகவும் அழகாக சொல்கிறான். இரண்டாவது, இதே சங்கீதம் புஸ்தகம் 33ஆம் சங்கீதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன சொல்கிறான் பார்க்கலாம். 33ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறுகிறது. இல்லை, அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நாங்கள் உமக்குள் களி கூறுவோம் என்று சொன்னால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கணும்? அதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கணும், அவருடைய நாமத்தை நம்பி இருக்கணும், இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நம்பி இருக்கணும். இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை நம்பி இருக்கணும், தேவனுடைய நாமத்தை நம்பி இருக்கணும். அப்படி நம்பி இருக்கிறவர்கள் தான், அவருடைய இருதயம்தான் அவருக்குள் களி கூறும் என்று அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. அவருக்குள் களி கூறும். இல்லை, இதான் இன்னும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்க தானே எழுந்திருப்பாங்க. அப்போ கர்த்தருக்குள் அவருக்குள் அவர்கள் களி கூறுகிறவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், இரண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, உமது நேசத்தை நாங்கள் நினைப்போம். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா தெரியும் நமக்கு, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம். அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, உம்முடைய திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று சொல்கிறாங்க. உம்முடைய நேசத்தை நாங்கள் நினைப்போம். எப்போ நினைக்க முடியும் ஒரு நேசத்தை? ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம், ஏசாயா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது, தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டீர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கி வைத்திருக்கிறார். இல்லை, அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் அவருக்குள் களி கூற வேண்டும், அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், நமக்கு எல்லோருக்கும் நன்றாக அறிந்த வசனம் அது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. உமது நேசத்தை நாங்கள் நினைப்போம். எப்பப்போ நினைப்போம்? உமது நேசத்தை நாங்கள் நினைப்போம். அப்படி இல்லைங்க, ரொம்ப நல்லா சொல்கிறார் பாருங்க. என்னை நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார்.
ஆக இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக அவ என்ன சொல்கிறா தெரியுங்களா? உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிதான ஒரு காரியம், நல்லா கவனித்து பாருங்க. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று அவன் சொல்லலைங்க. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு? இது எருசலேம் குமார்த்திகளுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போது உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் யார் யார் அந்த உத்தமர்கள்? கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் அதை குறித்து நாம் தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட்.